எனிஹவ் ஆசீர்வதிச்சிட்டாரு. தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டா யாரை மாற்ற முடியும்? யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வாழணும். அப்பதான் தகப்பனுடைய இருதயமும் தாயுடைய இருதயமும் மகிழ்ச்சி அடையும். அவர்கள் மனதார உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை காலேஜில் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் இல்லையா. உங்க தகப்பனும் உங்க தாயும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உங்களை ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க. நீங்கள் சரியாக படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தால் தகப்பனுக்கும் தாய்க்கும் இருதயம் கஷ்டப்படும் இல்லையா. அப்போது ஆசீர்வதிக்கணும்னு தோணுமோ இல்லை உங்க மேலே கோபம் வருமா?